ஸ்பாய்லர் அலர்ட் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸோட எபிசோட் 3யோட ரிவ்யூ. இந்த எபிசோடோட பேரு த ஸ்கொயர். இதுலயே நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த எபிசோட நம்ம நிறைய பார்க்க போறது நம்ம எங்க பத்தி தான்ட்டு. விடிய கால நேரத்துல தான் இந்த எபிசோட் ஆரம்பிக்குது. நம்ம டுங்கு இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்க நம்ம எக்க காட்டுறாங்க. அவரு டுங்க ஒரு தடவை பார்த்துட்டு குதிரை மாதிரி கணிக்கிறாரு. இந்த இடத்துல தான் டைட்டில் போடுறானுங்க. இந்த டுங்கு இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கான டிக்கெட்டை எப்படியோ அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டாரு. ஆனா டிக்கெட்டை வாங்கின டுங்கு இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காகவோ இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காகவோ எந்த ஒரு முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை மூச்சுக்கு 300 தடவை நான் இந்த போட்டியில ஜெயிச்சிருவேன், இந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாரே தவிர இந்த போட்டியை ஜெயிக்கிறதுக்காக அவர் ஒரு ப்ராக்டிஸும் இது வரைக்கும் பண்ணல. இந்த டுங்கு இந்த 2-3 நாளாவே, அதாவது இந்த ஊருக்கு வந்த 2-3 நாளாவே குடிக்கிறாரு, ஊர் சுத்துறாரு, இந்த பொண்ணை சைட் அடிக்கிறாரு, எக்கு கூட உட்காந்து நல்லா திங்கிறாரு, தூங்குறாரு. இதை தவிர அவர் வேற எதையுமே பண்ணல. மற்ற நைட்ஸ் எல்லாம் பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவரு கேஷுவலா இருக்காரு. சரி, ஓகே, இவருக்கு நேச்சுரலாவே ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் இவர் குதிரையாச்சு ட்ரெயின் பண்ணலங்க. இவர் குதிரையை கூட இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம எக்கு இப்படியே போனால் வேலைக்காகாது, இப்படியே போனால் நம்ம போட்டியில் தோற்று போயிடுவோம், சரி களத்தில் நானே இறங்குறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குதிரையை மட்டும் ட்ரைனிங்க்கு அழைச்சிட்டு போகிறான் நம்ம எக்கு. இவங்க தூங்கிக்கிட்டு இருந்த இடத்த விட்டு தனியாக ஒரு இடத்துக்கு குதிரையை கூட்டிகிட்டு வந்து இந்த குதிரை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான் நம்ம எக்கு. இந்த குதிரையும் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி மண்டையாட்டிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கவே செம க்யூட்டாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் இந்த குதிரை முரண்டு பிடிச்சாலும் எப்படியோ ஒரு வழியாக பேசி கன்வின்ஸ் பண்ணி இதை ஓட வச்சு இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். இந்த ட்ரைனிங்கு இந்த குதிரைக்கு மட்டும் கிடையாது, நம்ம எக்குக்கும் சேர்த்து தான். ஏன்னா இந்த போட்டியில நைட்ஸ் எவ்வளவு முக்கியமோ குதிரைங்க எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்கொயர்ஸும் முக்கியம். இவங்க எப்பவுமே இந்த போட்டியில அலர்ட்டா இருக்கணும். இந்த போட்டியில இந்த பெரிய கோலை வச்சுதான் சண்டை போட போறாங்க. தப்பி தவிர இந்த கோல் இந்த நைட்ஸோட கையில இருந்து கீழே விழுந்துச்சுன்னா இந்த ஸ்கொயரோட வேலை என்னன்னா அந்த விழுந்து போன அந்த கோலை ஓடி வந்து எடுத்து குதிரை மேல உட்காந்துட்டு இருந்த நைட்ஸுக்கு கொடுக்கணும். இதுக்கான பிராக்டிஸையும் எக்கு அவனே எடுத்துக்கிறான். இந்த இடத்துல ஒத்த கண்ணை வச்சுட்டு ஒரு பெரியவர் நம்ம எக்கு கிட்ட வந்து பேசுறாரு. இவர் பேரு சர் ராபின் ரைஸ்லிங். இவரை நம்ம எக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்றான்னா த மேடஸ்ட் நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் அப்படின்னு. அதாவது இவர் தான் இருக்கிறதே ரொம்ப கிறுக்கு பிடிச்ச நைட்டு அப்படின்னு சொல்லி சொல்றான். இவரு நம்ம எக்கு கிட்ட நீ ஒரு ஸ்கொயரா, உன்னைய பார்த்தா ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம எக்கு சொல்றான், நான் சார் டங்கன் த டாலோட ஸ்கொயரு, அவர் எங்க 2 பேருக்கு சேர்த்தே அவரே பெருசா இருக்காரு அப்படின்னு சொல்லி வாயாடுறான் இவர்கிட்டயும். அதுக்கு இந்த ராபின் ரைஸ்லிங் சார் டங்கன் த டாலா, அப்படிலாம் நான் எவனையும் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நம்ம எக்கு நீங்க கேள்விப்படுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டங்குக்கு எலிவேஷன் கொடுக்குறான். அதுக்கப்புறம் இவங்க தூங்கிக்கிட்டு இருந்த இடத்துக்கே வரான் நம்ம எக்கு. பதுங்கி பதுங்கி வந்துகிட்டு இருக்கான். டுங்கு ஒரு பக்கம் உட்காந்து துணியை தைச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க வரதை பார்த்துட்டு வாடா வா, எங்கடா போயிருந்தேன் அப்படின்னு கேட்கறதுக்கு நான் ட்ரைனிங் பண்ண போயிருந்தேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றான் நம்ம எக்கு. ஏன்டா சொல்லாம கொல்லாம தான் போவியா, சரி போய் குதிரைக்கு சோற வை அப்படின்னு சொல்லி சொல்றான். எனக்கும் பசிக்குது, சோறு கொடுங்கன்னு எக்கு கேட்கறதுக்கு நீ போய் குதிரைக்கு சோறு வச்சாதான் உனக்கு சோறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம டுங்கு. அதுக்கப்புறம் டுங்கு இவனுக்கு துணி தைக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பேர் பண்ற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே செம கியூட்டா இருக்கு. இந்த பேர் எப்போ ஒண்ணா வந்தாலுமே ரொம்ப ஜாலியா இருக்கு. இந்த கெமிஸ்ட்ரி, அதாவது இந்த 2 ஆக்டர்ஸ்க்கான கெமிஸ்ட்ரி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல கேஸ்டிங்காக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எக்கு ஒரு கேள்வி கேட்குறான். எனக்கு கீழே அந்த இடத்துல கருப்பு கலர் முனி வளருது, இது வினோதமான விஷயமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம டுங்கு இது வினோதம் கிடையாது, ஆனா நீ இது என்கிட்ட சொல்ற பாத்தியா, அதுதான் வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். எனக்கே ஒன்றும் புரியல இவன் எதுக்காக இந்த கேள்வியை கேட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம எக்கு மரத்துல உட்காந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அந்த பாட்டு எதை பத்தினா பிளாக் ஃபயர் ரெபல்லியன் அப்படின்ற உண்மையான ஒரு கதையை பத்தி தான். அதாவது சார் பெய்லாரும் மேக்காரும் சேர்ந்து இந்த பிளாக் ஃபயர்ஸை எப்படி தோக்கடிச்சாங்க, இந்த பிளாக் ஃபயர் ரெபலியனை எப்படி முறியடிச்சாங்கன்றது தான். இந்த பிளாக் ஃபயர்ஸ் யாருன்னா இவங்க வந்து டார்கேரியன் பாஸ்டர்ஸ். இந்த பாஸ்டர்ஸ் நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா கல்யாணம் ஆயிட்டு வேற ஒருத்தவங்க கூட மேட் பண்ணிட்டு அது மூலியமா பிறக்கிற பசங்களை நம்ம பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாக் ஃபயர் பாஸ்டர்ஸ் என்ன பண்ணானுங்கன்னா, எனக்கு சொத்துல பங்கு உண்டு, நானும் டார்கேரியனோட பையன் தான், அதனால எனக்கும் அரசாங்கத்துல பங்கு உண்டுன்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு ரெபலியனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணானுங்க. அதை எப்படி முறியடிச்சாரு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த இடத்துல நம்ம எக்கு வந்து ஒரு பாட்டாகவே படிச்சிருப்பான். இந்த கதை ஃபுல்லாக வேணும், இந்த கதையை டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டை போட்டு விடுங்க. நான் இதை பற்றின டீட்டெயில்டாக ஒரு வீடியோவை நான் தனியாக போடுறேன். இதை இந்த சீரீஸில் காட்டுவாங்களா இல்லையான்றது தெரியல. காட்டினா நல்லா தான் இருக்கும், பட் எங்களுக்கு காட்டுவாங்களா இல்லையான்னு தெரியல.
ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டா எக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம டுங்கு அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுற மாதிரி பின்னாடி நின்று வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பான். சரி, வாந்தி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேல்ட்டு வந்து நம்ம எக் கிட்ட வந்து வாப்பா போலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்றான். இவன் எங்க போலாம், என்ன டைம் ஆச்சு அப்படின்னு கேட்க, ஏன்னா போய் போட்டியில கலந்துக்க வேணாமா அப்படின்னு கேட்கறான் நம்ம டுங்கு. அதுக்கு எக்கு, இன்னும் உங்ககிட்ட ஷீல்டே வரலையே அப்படின்னா, நம்ம போற வழியில வாங்கிக்கலாம்டா வாடா அப்படிங்கிறாரு. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. இன்னைக்கு உங்களால போட்டியில கலந்துக்க முடியாது. இன்னைக்கான போட்டி, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்சுன்றது நைட்ஸ் ஆஃப் ஹை பர்த், அதாவது மேல் ஜாதி நைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த நைட்ஸுக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம ஊர் ஃபுல்லா நல்லா தெரிஞ்ச நல்லா பழக்கப்பட்ட நைட்ஸ் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கான போட்டி. நீங்க இது ரெண்டுமே கிடையாது, அதனால இன்னைக்கு நீங்க போட்டியில கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் முட்டை வாங்குறதுக்காக ஊருக்குள்ள போறாங்க. முட்டைய வாங்கிட்டு இந்த பொண்ண பார்க்குறான். இந்த பொண்ணு, இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்க ஷீல்டு ரெடி ஆயிடும், நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கான போட்டியை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எக்கும் டுங்க்கும். இதுக்கு நடுவுல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கிறாங்க. எக் என்னடானா டுங்கு மாதிரி பண்ணி காட்டுறான், டுங்கு என்னடானா எக்கு மாதிரி பண்ணி காட்டுறாரு. ஸோ மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கிறாங்க. இந்த பேரு செம கியூட்டா இருக்கு, செம ஜாலியா இருக்கு பார்க்கறதுக்கே. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எக் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் எனக்கு இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம டுங்கு, இல்ல நீங்க தானே இருக்க அப்படின்னா, அதாவது இல்ல, பல நாளைக்கு இங்கேயே இருக்கணும், இதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும், எனக்குன்னு ஒரு சின்ன நிலம், நான் அதுல குதிரைங்க வளர்ப்பேன், அதுங்களுக்கு சாப்பாடு வைப்பேன், செடி நடுவேன், ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி நம்ம எக் சொல்றோம். இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேல்ட்டும் என்ன நீங்க ஸ்கொயரா வச்சுக்கிறீங்களான்னு கேக்குறான் நம்ம எக்கு. அதுக்கு நம்ம டுங்கு சொல்றான், இந்த ஃபர்ஸ்ட் போட்டியில நான் தோத்தேன்னா நான் நைட்டா இருப்பேனானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா ஒருவேளை நான் ஜெயிச்சா நீ என்னோட ஸ்கொயரா இருக்கலாம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த போட்டி நடத்துற மாஸ்டர் வந்து நம்ம டுங்க கூப்பிட்டுட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த மாஸ்டர் நம்ம டுங்க தனியா கூப்பிட்டுட்டு வந்து ஒரு விஷயம் கேட்கிறாரு. அதாவது சார் ஆஷ்வர்ட், அதாவது இந்த ஊரோட தலைவர், ஒரு இவரோட பொண்ணுக்காக நிறைய காசு செலவு பண்ணிட்டாரு, இப்போ அவர்கிட்ட காசு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இத சொல்ல வரத புரிஞ்சுக்காத நம்ம டுங்கு, என்கிட்ட காசெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அது எனக்கே தெரியும், அதனாலதான் நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். நாளைக்கு போட்டியில லார்ட் ஆஷ்பர்டோட கடைசி பையன் சார் ஆண்ட்ரோக்கு அகைன்ஸ்டா தான் நீ விளையாடுவ. ஆனா அவரு உன்கிட்ட தோத்து போயிருவாரு. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே தெரிஞ்ச முகன்றதுனால லார்ட் ஆஷ்பர்டோட பையன் சார் ஆண்ட்ரோவுக்கு தான் மேலதான் பெட்டு வைப்பாங்க. உன் மேல எங்களை தவிர வேற யாரும் பெட்டு வைக்க மாட்டாங்க. அதனால நீ ஜெயிக்கும் போது அந்த காசு எல்லாமே உன் மேல பெட்டு வச்ச எங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அதனால ஆண்ட்ரோ வேணும்னே உன்கிட்ட தோத்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மாஸ்டர். அதுக்கு நம்ம டுங்கு, என்னால இது முடியாது, நான் ஜெயிக்கிறேன்னா அதை நான் கஷ்டப்பட்டு நான் சுயமா தான் ஜெயிக்கணும், எனக்கு மத்தவங்க உதவி தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை நீ உதவியா நினைச்சுக்காத, இது வந்து உனக்குன்னு ஒரு குதிரை, உனக்கு ஆறு இதெல்லாமே வந்துடும். எதுவுமே இல்லாத உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேருதுல்ல, இது உனக்கும் ஒரு வெற்றி தான் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்றாரு. இதை டங்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இனி யோசிச்சு எனக்கு நாளைக்குள்ள பதில சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அடுத்த போட்டிக்கான சங்கம் முழங்குறாங்க. இந்த போட்டியில யாரு கலந்துக்கிறதுன்னு பார்த்தா ஆரியன் டார்கேரியன். இவனை ஆரியன் பிரைட் ஃபிளேம்னு சொல்றாங்க. இவனே தான் ஒரு டிராகன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானோ ஊர்ல ஒரு புரளி இருக்கு. இந்த ஆரியன் டார்கேரியனை யாருக்குமே பிடிக்கல. இவன் போயிட்டு சும்மா உக்காந்துட்டு இருக்க சார் பெய்லாரை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு போறான். அவருக்கு இவனை பார்த்தா சுத்தமா பிடிக்கலங்கிறது அவரோட ரியாக்ஷன்லயே தெரிஞ்சு போச்சு. சார் பெய்லார் இவனோட பெரியப்பா, இவனோட அப்பாவோட அண்ணா, அதுக்கப்புறம் இப்ப ஹேண்ட் ஆஃப் த கிங்கு, அயன் த்ரோனுக்கான அடுத்த வாரிசு. ஆனா அவருக்கான கொஞ்சம் கூட மரியாதையை கூட இவன் கொடுக்க மாட்டான். அவர் மட்டும் இல்ல, அவரோட பையன் பிரின்ஸ் வலாரையும் பிடிச்சி வம்பிழுக்கிறான் இந்த ஆரியன் டார்கேரியன். அதுக்கப்புறம் இன்னைக்கு அவன் ஃபேஸ் பண்ண போற நைட்டு வெளியே வரான். போட்டி ஆரம்பிக்குது. முதல் ரவுண்ட்ல ரெண்டு பேரையும் மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால அடுத்த ரவுண்ட்ல ஆரியான் அவனோட கோலை ரொம்ப கீழே வச்சிருக்கான். இதை டுங்கு நோட்டீஸ் பண்ணி இவன் ரொம்ப கீழே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போதே இவன் எதிர்த்துல வரவனோட குதிரைய குத்தி கிழிச்சிடுறான். கழுத்திலேயே குத்துன அந்த கோல் அந்த பக்கமே வெளியே வந்துடுது. அந்த குதிரை துடிதுடிச்சு கீழே விழுந்துருது. குதிரை மேல உட்காந்துருந்த அந்த நைட்டும் அப்படியே குதிரை மேலேயே இருந்ததுனால அவரும் நசுங்கிடுறாரு. இந்த மாதிரிலாம் இந்த போட்டியை விளையாடலாமா இல்லையானே தெரியல.
ஆனா யாருக்குமே இவன் இப்படி விளையாடுறது, இல்ல இவன் விளையாடுறதே யாருக்கும் பிடிக்கலன்னு தான் சொல்லணும். இவன் விளையாடுறது மக்களுக்கு கூட பிடிக்கல. ஒரு கட்டத்துல மக்கள் வெறுப்பாகி இவன் மேல கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பேரிகேட்லாம் உடைச்சுக்கிட்டு இவனை நோக்கி உள்ள வராங்க. ஆனா அதுக்குள்ள இந்த கிங்ஸ் கார்டு எல்லாமே வந்து இந்த மக்களை பிடிச்சிடுறாங்க. உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்க அந்த குதிரைய மொத்தமா சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோடாலி எடுத்துட்டு வராரு. இதை பாக்குற நம்ம எக்கு, என்னால இங்க இருக்க முடியல, வாங்க போலான்னு சொல்லிட்டு நம்ம டுங்க கூட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மழை வந்துடுது. இன்னைக்கான போட்டி இதோட முடியுதுன்னு சொல்லி நம்ம டுங்கு சொல்றோம். அதுக்கப்புறம் போற வழியில இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரை பாக்குறாங்க. அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் இவங்கள வழிமறிச்சு, உங்களோட ஃபார்ச்சூனை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டுங்க பார்த்துட்டு, உனக்கு வெற்றி மேல வெற்றி வந்து குவியும், நீ ஒரு லானிஸ்டரை விட ரொம்ப பெரிய பணக்காரனா மாறுவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ அப்படியா, சூப்பரு அப்படின்னு சொல்லி நக்கலா பதில் சொல்றான் நம்ம டுங்கு. அடுத்து எக்க பார்த்து, நீ ராஜாவா மாறுவ, நீ நெருப்புல எரிஞ்சுதான் சாவ, உன்னோட சாவ உன்னை தெரிஞ்ச எல்லாரும் பார்த்து செம்மையா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பார்த்து நம்ம இதை எக்குக்கு சரியான ஷாக்கு. இவன் பயந்தே பயந்துடுறான், எதுக்காக இப்படி சொல்றாங்கன்ட்டு. இன்னொரு பக்கமும் டுங்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஏன்டா இதெல்லாமாடா நம்புவ அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் போற வழியில இவங்க இந்த ரேமன் ஃபாஸ்டரை பார்க்கறாங்க. நான் போயிட்டு பப்பட் ஷோ பார்க்க போறேன்னு சொல்லி எக் அங்கேருந்து கனடுக்கிறான். நம்ம டுங்கும் இந்த ரேமன் ஃபாஸ்டரையும் அந்த ரேமனோட டென்ட்டுக்கு போயிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க இன்னைக்கு போட்டியில் நடந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டுங்கு சொல்றான், என்னோட ஸ்கொயரு அந்த ஏரியன் வந்து குதிரைக்கு தான் எய்ம் பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் என்ன, எனக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளோ கேவலமாவா ஒரு நைட்டால நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் ஒரு பிரின்ஸ் வேற, எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி டுங்கு சொல்லும் போது இந்த ரேமன் ஃபாசலுக்கு செம கடுப்பாயிருச்சு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த டார்கேரியன்ஸை பத்தி? இவனுங்க எல்லாம் எவ்வளவு கேவலமானவனுங்க தெரியுமா? இவனுங்க முன்னாடி நம்மளை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தி இருக்கானுங்க தெரியுமா? இவனுங்கெல்லாம் லேஸ்பட்ட ஆளு கிடையாது. நான் சொல்றேன், அவன் கண்டிப்பா குதிரைக்கு தான் குறி வச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவனுக்கு சரியான கடுப்பு போல இருக்கு. இந்த டார்கேரியன்ஸை பார்த்தா இது வந்து பரம்பரை வெறி மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் நம்ம எக்கு இந்த பப்பட் ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு திரும்ப தத்ரூபமா டிராகனை வச்சு நெருப்பெல்லாம் கக்கி இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குற மக்கள் ஆரவாரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த டிராகனை குத்தி கிழிக்கிற மாதிரி கொல்ல கொல்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா மக்கள் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா வந்து நிக்கிறான் ஏரியன் டார்கேரியன். இந்த பொண்ணுக்கு செம ஷாக்கு, கத்திய கீழே போட்டுட்டு பயத்துல நின்னுகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த டென்ட்ல எதையோ பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம டுங்கும் ரேமன் ஃபாசோவேவும். அதுக்கப்புறம் இந்த ரேமன் ஃபாசோவே மேக்காரோட 2 பசங்க காணாம போனதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த மேக்காரோட எல்லா பசங்களை பத்தியும் அவன் பேசுறான். அதாவது இந்த ஏரியன் வந்து இந்த மாதிரி லூசா இருக்கிறத பத்தியும், அண்ட் இந்த 3வது பையன், அதாவது மேக்காரோட 3வது பையன் எய்மன் டார்கேரியன், இவன் ஒரு தத்தினும் இவனை வந்து சிட்டடலுக்கு அமிச்சு ஒரு மேஸ்டரா மாத்திடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பத்தியும் சொல்றான். சிட்டடல், மேஸ்டர், எய்மன் டார்கேரியன், இந்த மூணுத்தையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்த்தா நமக்கே இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும். கரெக்டுங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல நம்ம பார்த்த அந்த கண்ணு தெரியாத தாத்தா தான் இந்த எய்மன் டார்கேரியன். அவரு தான் மேக்காரோட 3வது மகன். அவரை பத்தி தான் இங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 4வது மகனை பத்தி சொல்ல வரான் நம்ம ரேமன் ஃபாசவே. அப்ப கரெக்டா என்ட்ரி கொடுக்கறான் நம்ம எக்கு. என்ட்ரி கொடுக்கறவன் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துதான் என்ட்ரி கொடுக்கறான். இவன் பதட்டமாயி டங்கனை கூப்பிடுறான். டங்கன் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை தரதரம் இழுத்துட்டு போறான். இது எதுக்காக அப்படின்னா, இந்த நாடகம் நடந்த இடத்த இந்த ஏரியன் டார்கேரியனும் அவனோட ஆளுங்களும் சுக்குநூறா ஆக்கிட்டு இருக்கானுங்க. நெருப்பை வச்சு கொளுத்திட்டு துணியெல்லாம் கிழிச்சு அந்த பொண்ணை அடி அடின்னு அடிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட விரலையும் உடைச்சிடுறான் இந்த ஏரியன் டார்கேரியன். இதை பார்த்த நம்ம டுங்கு செம்ம கடுப்பாயி ஓடி போய் அவனை பிடிச்சி மொங்கு மொங்கு மொங்குன்னு புரட்டி எடுத்துட்டாரு. அடி வாங்கிட்டு இருந்த ஏரியன் கத்திய உருவுறான். அதை பார்த்த உடனே நம்ம டுங்கு மூஞ்சில எட்டி ஒன்று விடுறான். விட்ட உடல இவன் வாயில இருந்து பல்லே விழுந்து ரத்தமே வந்துருச்சு. இதுக்கு நடுவில் இந்த கிங்ஸ் கார்டு வந்து இவனை பிடிச்சிடுறாங்க. இந்த ஏரியன் பொறுமையா எந்திரிச்சு, அவசரப்பட்டியே குமாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக சொல்றான். எதுக்காகடா போயும் போய் இவளுக்காக உன் வாழ்க்கையை இப்ப தொலைச்சிக்கிட்டு நிக்கிற? என்னோட பல்லையே நீ உடைச்சிட்ட, நான் உன்னோட பல்லு மொத்தத்தையே நான் உடைக்கிறேன், அதுல இருந்து உன்னை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த கிங்ஸ் கார்டு நம்ம டுங்க சாஸ்டானுங்க. இப்போ ஒரு குரல் வருது, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா நம்ம எக்கு ஓடி வரான்.
இப்போ இந்த டுங்கு சொல்கிறான், டேய் மொட்டைப்பையா சும்மா இருடா இல்லைன்னா உன்னையே அடிப்பானுங்கடா அவனுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு எக்கு சொல்கிறான், அவனுங்களால ஒன்றும் ஆட்டக்கூட முடியாது, அப்படி பண்ணானுங்கன்னா எங்கள் அப்பனுக்கு அவனுங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து பேசுகிறான். இப்போ அந்த கிங்ஸ் கார்டு 2 பேரோட பேரை சொல்லி ஒழுங்கு மரியாதையாக அவனை விடுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நம்ம எக்கு. அதை பார்த்த இந்த ஏரியன் டார்கேரியன், டேய் எலிக்குஞ்சு நீ இங்க என்னடா பண்ற, நீ என்னடா மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டு நம்ம எக்கு சொல்றான், எனக்கு உன்ன மாதிரி ஆயிடுவனோன்னு பயம், அதனால தான் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன் அண்ணா அப்படின்னு சொல்றான். எஸ், அண்ணான்னு தான் சொல்றான். ஆமா, இவன் உண்மையிலேயே ஏரியானோட தம்பி. இவன் ஏரியானோட கடைசி தம்பி, அதாவது மேக்காரோட கடைசி பையன். இந்த மேக்காரோட 2 பசங்க காணாம போனாங்களே, அதோட 2வது பையன் இவன் தான். இவன் பேரு எகான் டார்கேரியன். இவன் ஒரு கட்டத்துல கிங்கா மாறுவான். இவனோட பேரன் தான் ஏரிஸ் டார்கேரியன், அதாவது த மேட் கிங்னு சொல்லப்படுற த ஏரிஸ் டார்கேரியன். இவனோட கொள்ளு பேத்தி தான் நம்ம டெனரிஸ் டார்கேரியன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டும்க்கு ஒரு பயங்கரமான ஷாக்கான ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு முழிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட முடிக்கிறானுங்க. இது இந்த ஸ்டோரியிலேயே ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட்டு. ஆனால் அதை நல்லா வெட்கமாக செஞ்சுருந்தானுங்க. இந்த பில்டப்பு சூப்பராக பண்ணியிருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் 2 எபிசோடை விட இந்த எபிசோடு செம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த எண்டு இங்கே ரொம்பவே நல்லா முடிச்சிருந்தானுங்க. என்ன ஒரு வருத்தம்னா, எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குங்க. 30 நிமிஷம் தான் போகுது. கடுப்பாக இருக்கு, அதுதான். அண்ட் இன்னொரு பெரிய குறை என்னன்னா, இன்னும் வரைக்குமே தீம் மியூசிக் வரவே இல்லை. ஹவுஸ் ஆஃப் த டிராகனில் செகண்ட் எபிசோட்ல இருந்தே அந்த ஓப்பனிங் கிரெடிட்ஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தீம் மியூசிக்கோட வந்துச்சு. நாமளும் இங்கே 3வது எபிசோடு முடிஞ்சு போச்சு, இன்னும் வரைக்கும் அந்த தீம் மியூசிக்கை எட்டி கூட பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அப்படியே விட்டுருவானுங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டு. இல்லை வேற எங்கேயாவது வைக்கிறானுங்களா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். அவ்வளோதான் மக்களே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.